சிறுமி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம். வணக்கம் அந்தோனி, என்ன நடந்தது? எதற்காக சிறுமி தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறார்? தற்பொழுது அவர் எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள கீழ நம்பியாபுரத்தை சார்ந்தவர் ஐயனார். அவரோட மனைவி காளியம்மாள். இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில 17 வயது பெண் குழந்தைக்கும் பரமக்குடி பகுதியை சார்ந்த சந்தோஷ் என்ப இளைஞருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. இதனை வீட்டுல பெற்றோர்கள் கண்டித்து உள்ளனர். இதனை தொடர்ந்து அந்த 17 வயது சிறுமி அந்த காதல்ல இருந்து மீட்டு திரும்ப அவங்க பாட்டியோட வீட்டுல எட்டயபுரம் பக்கத்துல உள்ள கீழ நம்பியாபுரம் கிராமத்துல குடியிருந்துட்டு வராங்க. இந்த நிலையில அந்த இளைஞர்கள் பரமக்குடியில இருந்து வந்த இளைஞர்கள் 2 பேரு அந்த பெண்ணை கடந்த 23ஆம் தேதி மதியம் பெட்ரோல் ஊற்றி கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பா எட்டயபுரம் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அந்த உயிருக்கு போராடிய அந்த பெண்ணை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிச்சு அந்த பெண்ணிடம் வாக்குமூலம் பெறாங்க. அந்த வாக்குமூலத்துல சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர் முத்தையா 2 பேரும் இந்த சம்பவத்தை செஞ்சதா தெரிய வருது. 2 பேரையும் பரமக்குடியில வச்சு எட்டயபுரம் காவல்துறையினர் கைது செய்துட்டாங்க.